என் நெஞ்சில் குடியிருக்கும் எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவையே விட்டு கொடுக்கிறேன். இந்த விஜய் சும்மா நன்றின்னு சொல்லிட்டு போறவன் கிடையாது, நன்றி கடனை தீர்த்துட்டு தான் போவான். நண்பா எனக்கு ஏன் தளபதி ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? எதுக்காக நான் தளபதிக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு தெரியுமா? இந்த ஸ்பீச் தாங்க. கேட்டிங்களா இந்த ஸ்பீச்? அதாவது எவனோ என்னமோ சொல்லிட்டு இருந்தான், இவ்வளோதான் படத்தில் தான் நடிப்பார், சும்மா சொல்லுவார், ஆச்சா பூச்சான்னு என்னென்னமோ அவர் மேலே முத்திரை குத்த பார்த்தாங்க. ஆனால் ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தில் ஒரு டிசிஷன் எடுத்தால் அந்த கிளாரிட்டி இருக்குது பார்த்தீங்களா? நான் இதை செய்ய போகிறேன், அப்போ நான் இதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன், இதை செஞ்சுட்டேன், இனி இதுதான் அப்படின்ற அந்த ஃபோக்கஸ் இருக்குது பாருங்கள். அதுதான் வந்து இவர்கிட்ட நம்ம பிடிச்சது. அதாவது படத்தில் நடிக்கிறது தான் ஒரு அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா அவங்க நினைக்கிற விஷயத்தை அந்த படத்து மூலிமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். உதாரணத்துக்கு எம்ஜிஆர் போன்றவர்கள்னு வச்சுக்கங்களேன், படங்கள்லேயே பல வருஷமாக இருந்து அரசியல் பேசி தான் எம்ஜிஆர் வந்து அதற்கப்புறமா அரசியல் களத்தில் இறங்கி அவர் வந்து ஜெயித்தார். பட் தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய எந்த படத்துலையுமே தான் ஒரு முதலமைச்சராகவோ இல்லை அப்படி அந்த மாதிரி வந்து செய்வேன் இதை செய்வேன் அப்படின்லாம் எதுவும் பேசலை. எல்லா படங்கள்லையுமே தன்னுடைய மக்களுக்கு தன்னுடைய நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள் எடுத்து பேசியிருக்காரே ஒழிய பட் நான் தான் அவங்கள வந்து காக்க வந்த தலைவன் அப்படின்னு எங்கேயுமே பேசினதில்லை. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழர்களாலையும் கொண்டாடப்படுது. நான் ஏன் ஒட்டுமொத்தம்னு சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்க எந்த மூலைக்கு போனாலும் சரி, எங்கே தமிழர்கள் இருந்தாலும் கொண்டாடக்கூடிய ஒரு நடிகர், ஒரு நபராக இருக்கிறார் அப்படின்னா, அதுவும் நடிகராக இருந்த ஒருத்தர் நபராக இருக்கார் அப்படின்னா அது தளபதி தான். என்னங்க என்ன என்ன பிரம்மாண்டங்க அந்த ஸ்டேடியம்! கிட்டத்தட்ட பார்க்கணும். அந்த கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், எனக்கு காப்பிரைட் வந்துருமா தெரியல, அதனால் போட முடியல. அப்படி ஒரு கூட்டங்க, அப்படி ஒரு கூட்டம். மலேசியாவிலே இப்படி ஒரு கூட்டம் கிடையாது. இந்த கூட்டத்துடைய இது வரைக்கும் நடக்கலைன்னு சொல்லிட்டு ரெக்கார்டு புக்கில் வந்து என்ட்ரி ஆயிருக்குன்னா பார்த்துங்க. அது மட்டும் சொல்ல முடியாமல், அது மட்டும் சொல்லாமல் மலேசியா கவர்மெண்ட்டு தளபதியோட வரவேற்பு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. அதாவது இந்த வரவேற்பு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு கொடுத்துருக்காங்க தெரியுமா? ட்ரம்ப் கொடுத்துருக்காங்க. ஒரு ரோடையே பிளாக் பண்ணுறதுங்க, தளபதி ஒரு ரோடையே கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணுறது. இது வந்து ட்ரம்ப்புக்கு கொடுத்தாங்க, ஒன் வே மாக்கிட்டு இந்த ஒரு ரோட்டில் அவர் தான் போகிறார். அதுக்கப்புறமா கொடுத்துருக்கிறது வந்து நீ தளபதி கொடுத்துருக்காங்கன்னா அப்போ எப்பேற்பட்ட ஒரு மக்கள் செல்வாக்கு உடைய ஒரு நபராக இருப்பார். இப்போ ட்ரம்ப் வந்து மக்கள் செல்வாக்காக இல்லை, அவர் அந்த பதவிக்காக கொடுத்தாங்க. ஆனால் இங்கே விஜய் அவர்களுக்கு இந்த ரோடுக்கு பிளாக் கொடுக்குறாங்கன்னா ரீசன் என்ன? அவர் எங்கு சென்றாலும் மக்கள் கூடி விடுவார்கள் அவரை பார்க்க. அதுதான் இங்கே பிரச்சனை. அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் ஒட்டுமொத்தமாக அவர் போகிற வழியை பிளாக் பண்ணாங்கன்னா இதுதான் ஒரு மனிதன் வந்து பெற்றிருக்க இடம் அப்படின்னு சொல்லணும். மக்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் தூக்கி வச்சு கொண்டாடிட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கொண்டாட்டத்தை வந்து மக்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நபரை வந்து அவங்க நம்புகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த நம்பிக்கை இது வரைக்கும் யாருமே கொடுக்காத நம்பிக்கை தமிழக மக்களுக்கு இன்றைக்கி விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால தான் வந்து இந்த ஒரு மாஸ் கொண்டாட்டம் அவருக்கு. சரி, இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு, அது எல்லாருக்குமே உங்களாம் தெரியும். தளபதி அவர்கள் இப்போ பேசிட்டு போனதாக இருக்கட்டும். ஆனால் ஹெச் வினோத் ஒன்று மேட்ச்லாம் இருப்பாருங்க, அதுதான் ஹைலைட். நம்ம எப்போயுமே தளபதி ஸ்பீச்சுக்காக வெயிட் பண்ணுவோம். குட்டி ஸ்டோரி சொல்லுவார், அப்புறம் வேறு ஏதாவது சொல்லுவார். இந்த என்ன மாதிரி நான் இதில் வந்து பாலிடிக்ஸ் பேசக்கூடாது மலேசியாவில், இருந்தாலும் பாலிடிக்ஸ் கலந்த சில விஷயங்கள்லாம் பேசணும், என்ன பேச போகிறான்னு பல எதிர்பார்ப்பில் இருந்திருப்போம். அது எல்லாத்தையுமே நேற்று எல்லா கிளிப்பையும் போட்டு பார்த்தாச்சு. ஆனால் எதிர்பார்க்காத ஒருத்தர் ரெட்ஜெயின் மூவிஸுக்கு செம்ம வார்னிங் விட்டார். அவர் யார் தெரியுமா? ஹெச் வினோத். செம்மையாக பேசினார். மீதி புதுசு அப்படின்னு ஜனநாயகன் வந்து ஒரு ரீமேக், அது எப்படி வருமோன்ற ஒரு பயத்தோடு இருக்கிறவங்களுக்கும், இல்லைப்பா கொஞ்சம் தான் ரீமேக்கு மீதி புதுசு அப்படின்னு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கும், கொஞ்சம் ஜனநாயகன் முன்னாடி பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கே உள்ளே பூந்து அடிச்சிடலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறது, ஐயா இது தளபதி படம். விஜய் அவர்களை வச்சு நம்மளும் பேர் சம்பாரிச்சுக்கலான்ற ஒரு எண்ணம் இருக்குது, ஒரு நரித்தனமான எண்ணம் இருக்குது. ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் படத்தோடு இந்த படத்தை கிளாஷ் பண்ணும்போது தானும் ஒரு பெரிய ஹீரோ அப்படின்றது ஒரு முத்திரை பதிக்கப்படும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக அமரன் படம் வந்து ஓரளவுக்கு ஹிட் ஆகிருச்சு, நல்லா ஓடிச்சு, இல்லைன்னு சொல்லலை. ஸோ அந்த படத்துக்கு அப்புறமா சிவகார்த்திகனுடைய ரேஞ்சு கொஞ்சம் ஏறிடுச்சு. தளபதி கையில் துப்பாக்கி கொடுத்தோன்னே, கோட் படத்தில் துப்பாக்கி கொடுத்ததுக்கப்புறம் இன்னமும் கொஞ்சம் மவுஸ் ஏறிடுச்சு. ஸோ இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் அவர் கூட்டி கழிச்சு பார்த்துருக்காரு. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு தளபதி அரசியலில் போயிட்டார், சினிமாவில் நடிக்க மாட்டார். இனி தளபதியோட இடத்த நம்ம பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அப்போ நம்ம வந்து பெரிய ஆளுன்னு காமிச்சுக்கணும். அப்போ தளபதியோடைய படத்தோட நம்ம படத்தை இறக்கணும்னா நமக்கு ஒரு மவுஸ் இருக்கும். இன்கேஸ்
இன்கேஸ் ஜனநாயகனுக்கு ஏகப்பட்ட ரிவ்யூ வருது, அது பசவந்த் கேசரியா, பசவந்த் கேசரியோட ரீமேக்காக இருக்குமோ, அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ, படம் மொக்கையாக இருக்குமோ, படம் டல்லாக இருக்குமோ, படம் ஸ்லோவாக இருக்குமோ அப்படின்னு பல பேச்சுகள் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அதில் கொஞ்சம் அடி வாங்கினா நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி கூட இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு சிவகார்த்திகேயன் ஆசைப்பட்டிருக்கலாம். அந்த யூனிட்டும் கூட ஆசைப்படுறாள். அந்த யூனிட்டுக்கு வந்து இதை அடிக்கணும், அதனால் இறக்குறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ உங்கள் மைண்டில் என்ன இருந்தாலும் கண்ட்ரோல் ஆல் டெலிட் போட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு 100% என்கேஜிங்கான என்டர்டைனிங்கான ஒரு படத்தை பார்க்க வாங்க, வித் நோ டல் மூமெண்ட்ஸ். நீங்கள் ஆடி பாடி கொண்டாடுறதுக்கும் மூமெண்ட்ஸ். பட் அதுக்கெல்லாம் ஆப் வைக்கிற மாதிரி தான் நம்ம வச்சுருந்தது. என்ன சொல்லிட்டேன்னா, இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி இப்படி இந்த மாதிரி பேசுகிற மாதிரி அந்த மாதிரிலாம் படம் கிடையாது. இது தளபதியோட படம். தளபதியோட படம்னா தளபதியோட படத்தில் என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த படத்தில் முக்கியமாக டல்லுன்னு ஒன்று கிடையாதுன்றார். படம் ஃபுல்லாகவே ஆக்ஷனு, படத்தில் ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கை கொடுக்குற ஒரு மெசேஜ் ஒன்று இருக்குது அப்படின்ற விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ தயவு செஞ்சு இவர்களெலாம் நீங்கள் போட்டி போட்டு வந்து மூக்கு ஓடப்பட்டு போகாதீங்க அப்படின்னு யாருக்கு, நம்மளுடைய ரெட்ஜெயின் தயாரிப்பு நிறுவனத்துக்கு டைரெக்டாக அட்டாக்கே விட்டுட்டார். ஒரு போல்டான தைரியமான ஒரு அட்டாக். அப்போ அந்த படத்தை வந்து எவ்வளோ நம்பியிருப்பார் எச் வினோத். ஏன்னா எச் வினோத் ஒரு படத்தை எடுக்கிறாருன்னா அந்த படத்தை பார்த்து அவருக்கு உண்மையாலுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த படத்தோடைய வெற்றி எப்படி இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு வந்து சதுரங்க வேட்டையாக இருக்கட்டும், இல்லை தீரன் அதிகாரமாக அந்த படமாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி அவருடைய பாணியில் அவருக்கு பிடிச்ச மாதிரி எடுத்தால் அந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகும். இந்த படத்துக்கும் அந்த வாய்ப்பு எச் வினோத்துக்கு கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகனுக்கு எச் வினோத்துக்கு கிடைச்சது மிகப்பெரிய வாய்ப்பு மட்டும் இல்லாமல் நேர காலம். இந்த படத்தை போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கணும். பட் இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணாமல் அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னும் போது இந்த கேப்பே வந்து எச் வினோத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்துருக்கும். கதையை மாற்றுறதுக்கு கொடுத்துருக்கோம், டைலாக்ஸை மாற்றுறதுக்கு கொடுத்துருக்கோம். ஒரு சீன் எடுத்திருந்தது சரியில்லைனா கூட இன்னொரு வாட்டி எடுக்கலான்ற மாதிரி பிளானுக்கு வந்திருப்பாங்க. இப்படி பல விஷயங்கள் எச் வினோத்துக்கு கொடுத்துருக்கும். அந்த கான்ஃபிடென்ட்டை தான் அவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக யோசித்து வந்து போட்டி போட்டு மூக்கோட போட்டு நாசமாக போயிடாதீங்களா அப்படின்னு ஒரு டேரக்டராக நம்ம சிவகார்த்திகேயனுக்கு சொல்கிறாரு எச் வினோத். இங்கே எஸ்கே மேலே 1008 கம்பெனிங்க நம்ம வந்து கேட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி இசையமைப்பாளரோட இமானோட விஷயமா இருக்கட்டும், வேறு சில விஷயங்களாக இருக்கட்டும், அவர் வந்து ஒரு பெரிய ஆள் ஆகிட்டாருன்னும் போது வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல அவர் மேலே ஒரு பேட் நேம் வந்திருந்தாலும் எல்லாத்தையும் மீறி ஒரு நம்பிக்கை இருந்து இல்லை அப்போல்லாம் இருக்காதுப்பான்னு. ஆனால் இப்போ அந்த நம்பிக்கையை வந்து சுக்குநூறாக உடச்சிருக்காப்புல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது என்ன தான் இருந்தாலும் ஜனநாயகன் அப்படின்றது தளபதியோட இன்னொரு ஒன் மோர் ஃபிலிம் கிடையாது. இட்ஸ் ஒன் லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்றது தான் இங்கே மெயின் விஷயம். அப்போ இந்த படத்துக்கு கூட நம்ம போட்டி போடணுமா அப்படின்றத வந்து யோசிச்சிடணும். சுயநலம் என்ன பண்ணுறது, நம்மளும் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு. சரி, அதை மக்கள் முடிவு பண்ணுவாங்க நீங்கள் பெரிய ஆள் ஆகிறீங்களா இல்லையான்னு எண்ட் ஆஃப் த டே. பட் மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்டி ஜனநாயகன் நம்மளுடைய போக்கிரி பொங்கல் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அப்படின்றத எச் வினோத் மூலிமா நம்ம ஸ்ட்ராங்காக நம்பலாம். மலேசியா ப்ரோக்ராம் அப்படின்றது எப்படியாவது மொக்கையாகணும்னு நினச்சாங்க. ஆனால் மலேசியா நாடே இன்றைக்கி திரும்பி பார்க்கப்பட்டிருக்கு. மலேசியா நாட்டோடைய பொருளாதாரத்தை ஒரு ஆள் ஒரு நாளைக்கு போயிட்டு அந்த பொருளாதாரத்தை ஏற்றிருக்கார் அப்படின்னா அது தளபதி மட்டும்தான். எஸ், அங்கே இருந்த ஹோட்டல்லேருந்து சின்ன ஹோட்டல்லேருந்து பெரிய ஹோட்டல் வந்து எதுவுமே இல்லை, எல்லாமே புக்குடு. ப்ரோக்ராம் நடக்கும்போது மிகப்பெரிய லெவலில் பொருளாதார வளர்ச்சி அந்த 2 நாளில் வந்து மலேசியாவுக்கு வந்து ஒரு மனிதனால் கொடுக்க முடியுதுன்னா இதுக்கு மேலே என்னையா அவருக்கு மாசு வேணும், இதுக்கு மேலே என்ன மாசு வேணும்? ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர், அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பல இன்னல்கள், சிக்கல்கள், எல்லாத்துக்கும் பிக்கல்கள், பிடுங்கல்கள் நடுவில் தான் நான் இந்த பண்ணிக்கிட்டு இருக்கேன்றது உங்களுக்கு புரியணும். நான் இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னா எனக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும். வியூவர்ஸாக மட்டும் இல்லாமல், ஃபாலோவர்ஸாக மட்டும் இல்லாமல் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் எனக்கு கொடுங்க. ஃபினான்ஷியலாகவுமே நான் சொல்கிறேன். ப்ளஸ் அந்த ஏழை எளிய மக்களுக்கும் நான் உதவணுன்ற ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ அதற்கும் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை செய்யுங்க. இது ஒவ்வொரு மாதமும் கடைசியில் நான் வந்து எவ்வளோ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த சப்போர்ட்டை உங்கள்கிட்டயே நான் காமிச்சு, இந்த சப்போர்ட்டு பாதியில் எனக்கு பாதி மக்களுக்கு அப்படின்ற மாதிரி நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதை இந்த பிறந்தநாள் அன்றைக்கி சொல்லிக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு see you on another video. Love you all, take care, bye bye. Please provide your support strongly. Thanks.